गुस्से ने मुझ पर फुल कंट्रोल ले लिया. நல்லா இருந்துச்சுல்ல அது. யூசுவலா வந்து கோவத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணுவாராம். இப்போ கோவம் அவரை கண்ட்ரோல் பண்ணுதான். ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சிக்கந்தர் படத்துக்கான ட்ரெய்லர் நேற்று வந்ததுன்னு நினைக்கிறேன். நேற்று நல்லா போட முடியல. இப்போ பார்த்துட்டு எப்படி நம்மளுக்கு என்ன ஃபீல் இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் மற்றதெல்லாம் பேசலாம். पिछले 5 साल में 49 केसेस पेंडिंग है. ओके, जब देखो तब किसी न किसी का मुंह तोड़कर घर चले आते हैं. राजकोट का राजा है वो. आप हमको बाहर ढूंढ रहे हो और हम आपका आपके घर में इंतजार कर रहे हैं. सच्चे दिल से की गई 100 गलतियां माफ, जानबूझकर की गई एक भी गलती के लिए कोई माफी नहीं. ओके. लोग तुम्हें अलग अलग नाम से बुलाते हैं. कोई राजा साहब, कोई संजय साहब, कोई सिकंदर साहब. बट आई लाइक संजय. हाँ, I like you. आ रहा हूँ मुंबई. किसकी शादी में बैंड बजाने को आए हो? बैंड मतलब? अरे नहीं, वो आप सबकी वर्दी देख कैसा लग रहा है. किधर है आपका ड्रम? डम. टैक्सी की कीमत नहीं, किराया. मैडम, जहाँ से हम आते हैं 6000 क्या 60,000 पेशेंट्स को एडमिट कर सकते हैं. 6000 बार. I love you, Santa uncle. बस तो लंबी लंबी सांसें लिए जा. अब कहाँ तक की पढ़ी हैं? सीए टॉप किया है चेन्नई से. मतलब आप नौकरी नहीं, नौकरी आपको ढूंढ रही होगी. मेरे गुस्से पर मेरा फुल कंट्रोल है, लेकिन इस हरकत की वजह से गुस्से ने मुझ पर फुल कंट्रोल ले लिया. நல்லா இருந்துச்சுல்ல அது. யூசுவலா வந்து கோவத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணுவாராம். இப்போ கோவம் அவரை கண்ட்ரோல் பண்ணதான். எனக்கு பிடிச்சிருந்ததுப்பா. तीनों को काट के रख दूंगा. சத்யராஜ் வில்லன். अब तक जो आपने किया है वो मेरे लिए किया है. अब तुम्हें उन तीनों के लिए करना है. मैं हूँ सिकंदर, लेकिन अब जो होगा वो सिकंदर का मुकद्दर होगा. बहुत सारे पुलिस वाले जेल गए हैं, नेता और अभिनेता भी. Nobody's above the law. इतनी पॉपुलैरिटी तो है, पीएम सीएम का पता नहीं, एमएलए एमपी तो बन ही जाऊंगा. हमको मिली है आज ये घड़ियां नसीब से, जी भर के देख लीजिए हमको करीब से. फिर आपके नसीब में ये बात हो न हो, शायद फिर इस जन्म में हर दिल का वो एक दिलावर जाने जिगर वो है कौन सिकंदर. अलग जाओ भाई, गंगा में डुबकी मार लो, वरना तुम्हारा कोई फ्यूचर नहीं. आजा रे बदला जा. ஐயோ, ஓகே. ஏஆர் முருகதாஸ் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியலையே. வழக்கமாக வந்து சல்மான் கானோட படங்கள் வந்து ஒரு 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 அக்ரெசிவ்னஸ் இருக்கும். லைக் அந்த படத்தோட கதையை தாண்டி ஒரு அக்ரெசிவ்னஸ் இருக்கும். அவரோட ப்ரெசன்ஸ்லேயே, அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லேயே ஒரு அக்ரெசிவ்னஸ் இருக்கும். இது தெரில, நிறைய வேறு வேறு கதைகளை ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்குது.
ட்ரெய்லரு பார்க்குறதுக்கு. ஆனால் நிறைய லைக் எப்படி சொல்கிறது, நோன் ஃபேஸஸ் நல்ல ஆக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு தெரில. எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ட்ரெய்லரை பார்த்தா. ஒரு சில சீன்ஸ் ஒர்க் ஆகுது, பட் மற்றதெல்லாம் பெருசாக ஒர்க் ஆகலை எனக்கு. ஒரு லைட்டாக ட்ரெய்லர் டிசப்பாயின்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சனா வேற மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு பிடிச்ச நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் தெரில, ஏதோ ஒரு 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 ஃபுல்ஃபில்லே ஆகாத ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஹோப்ஃபுல்லி சல்மான் கானுக்கு வந்து இந்த படம் நல்லா ஒர்க் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்னோட எண்ணம் அதுதான். அது ஹோப்ஃபுல்லி இட் ஒர்க்ஸ் அவுட். ஹோப்ஃபுல்லி முருகதாஸ்க்கும் ஏஆர் முருகதாஸ்க்கும் இது ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு அவரோட படம், ஒரு நல்ல படம் அவர் கொடுத்து. ஸோ அவருக்கும் ஒர்க் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு பெருசாக ட்ரெய்லர் ஒர்க் ஆகல. உங்களுக்கு ஒர்க் ஆச்சா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய ரியாக்ஷன் ரிவ்யூ பிடிச்சிருந்தா அதையும் சேர்த்து சொல்லுங்கள். வேறு ஏதாவது டீசர், ட்ரெய்லர், டிவி சீரீஸு, ஆனிமே இது மாதிரி ஏதாவது இல்லை பாட்டு ஏதாவது நான் வந்து ரியாக்ட் பண்ண ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் சேர்த்து சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை பண்ணிவிடுவேன். அதை கண்டிப்பாக கவர் பண்ணிடலாம். சரியா? அது வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனும் மெம்பர்ஷிப்பும் இப்போ ஆக்சசபிளாக இருக்குது. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.